ஆதியாகமம் 41 அதிகாரத்திலிருந்து ஆமே எடுத்துக்கொள்வோம். நம்ம இந்த அதிகாரத்திலிருந்து தான் நம்ம பல காரியங்களை தியானிக்கிறோம். அதாவது இந்த அடுத்த கட்டத்துக்கு செல்லும்போது என்னோட இவைகளை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இவை நான் விசுவாசிக்கிறேன். கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்தே நாம் தியானிக்கிறதை நிச்சயமாகவே 2025 கர்த்தர் நம்முடைய கண்களில் காண செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் முன்கூட்டியே நம்மோடு கூட தெளிவாய் பேசி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஆமேன். 43ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எகிப்து தேசம் முழுவதைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். காலையில் இங்கே ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சிந்தையில் போட்டார். எனவே நான் அதை சொல்லிவிட்டு அதன் பிறகு திரும்பவும் பழைய வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை என்ன செய்தான்? அதிகாரி ஆக்கினான். சத்தம் அவராலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. எகிப்து தேசம் முழுமைக்கும் ஆமென் யோசேப்பை எப்படி மாற்றினான்? அதிகாரியாய் மாற்றினான். இந்த யார் அதிகாரியை மாற்றினா? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன். இதே பார்வோன் இந்த யோசேப்புக்கு இதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்தான். அது என்னவென்றால் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் இருக்கும் அவனை ஒப்புவித்தான். அப்போ ராஜா என்பவர் ராஜா இதுக்கு முன்னாடி யோசேப்புக்கு ஒரு கட்டளை கொடுத்தான். என்ன கட்டளை கொடுத்தானோ? இவனை சிறைச்சாலையிலே கொண்டு தள்ளுங்கள். இந்த வார்த்தை இருக்கு. ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டிருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். இதே ராஜா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சில வருடங்கள், ஒரு 2-3 வருடங்கள் முன்பாக ஒரு கட்டளை இடுகிறான் யோசேப்புக்கு. இவனை எங்கே கொண்டு போடுங்கள்? சிறைச்சாலையிலே கொண்டு போடு. பரிதாபம். இப்போ அதே ராஜா யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான். 43 வாசித்தோம். எகிப்து தேசம் முழுமைக்கு நான் உன்னை யாராய் மாற்றுகிறேன்? அதிகாரியாய் மாற்றுகிறான். விசுவாசிக்கிறீங்களா? யோசேப்புக்கு தெரியல, எந்த ராஜா என்னை சிறைச்சாலையில போடுவதற்கு கட்டளை இட்டாரோ அதே ராஜா ஒரு நாள் என்னை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாய் மாற்றப் போகிறார் என்பதை யோசேப்புக்கு தெரியவே இல்லை. ஆனால் நாட்கள் வந்தபோது, அல்லது நம்முடைய பாயிண்ட் படி யோசேப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன போது என்ன நடந்ததுன்னா, எந்த ராஜாவினால் சிறைச்சாலைக்கு கட்டளை இடப்பட்டதோ அதே ராஜா தன்னுடைய வார்த்தையினால் அடுத்த கட்டளை இடுகிறான். நான் உன்னை எகிப்து தேசத்துக்கு எப்படி இருக்கிறேன்? அதிகாரியாய் வைக்க போகிறேன். இவன் எதிர்பார்க்கல. எந்த ராஜாவினால் நான் சிறைச்சாலைக்கு போனேனோ அதே ராஜாவால் என்னை எகிப்துக்கு அதிகாரி ஆக்குவான் என்று யோசேப்பு நினைத்தே பார்க்கல. அவன் ஒருவேளை என்ன நினைச்சா, எப்படியாவது ஜெயிலண்டு ஏதாவது வெளியே கொண்டு வர ஏதாவது வாய்ப்பு இருந்தா இருக்கலாம். ஆனால் அவன் இதே ராஜாவால என்னை எகிப்துக்கு அதிகாரியை மாற்றுவான் என்று யோசேப்பு நினைக்கவே இல்லை. அப்போ நான் எப்படி சொல்லுகிறேன், நான் காலையில் இங்கே கொஞ்சம் ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த வேர்டுகள் ஆண்டு தந்துக்கிட்டே இருந்தார். என்னையும் ரொம்ப டச் பண்ணிச்சு. அப்போது நான் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது என்ன நடக்குன்னா, நம்பர் 5, நான் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எனக்கான நன்மைகளை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பாரு. ஆமே. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க சிலதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நேற்றுக்கு
ஈவினிங் பேசின வேர்டு ரொம்ப 2 தான் பேசணும். வந்தவங்களுக்கு தெரியும். அது என்ன சொல்ல ரொம்ப ஒரு 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 பிரேக் த்ரூ வேர்டா ஆண்டவர் பேச 2 வேர்டு தியானிச்சு ஒவ்வொரு வேர்டுமே என்கவுண்டர் மாதிரி விழுந்துகிட்டு இருக்கு. நீங்க சில எதிர்பார்த்த டோர்கள் ஓப்பன் ஆனது எதுக்குன்னா, நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து சில நன்மைகளை கர்த்தர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. அவைகளை சுதந்தரிக்க வைப்பதற்காக. ஹாலே ஆமென். பார்வோனுக்கு போத்திபாருக்கு வீட்டிலிருந்து சிறைச்சாலைக்கு போன யோசேப்பு அடுத்து வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலையில் தான் இருப்பான்னு நினைச்சாங்க. போத்திபாரு நினைச்சு பார்க்கல, போத்திபாருக்கு மனைவி நினைச்சு பார்க்கல. ஏன்? பல வருடங்கள் முன்பாக சிறைச்சாலையிலே இடுவதற்கு கட்டளையிட்ட பார்வோன் கூட நினைச்சு பார்க்கல. கொஞ்ச நாள் தாண்டி நான் இதே வாலிபனை நான் எகிப்துக்கு அதிகாரியா வைக்க போறேன்னு அவனும் நினைச்சு பார்க்கல. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ளவர். அவருடைய கிரியைகள், அவருடைய நினைவுகள் எல்லாம் அப்பாற்பட்டவைகள். ஸ்தோத்திரம். யோசேப்பே, சில டோர்கள் உனக்கு அடைக்கப்பட்டது எதற்காக தெரியுமா? நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து சில நன்மைகளை நான் உன் கரத்திலே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இயேசுவின் நாமத்தில் சம்பவிப்பதாக. 2025 நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஆமே, நீ எதிர்பார்க்காத சில இடத்திலிருந்து சில நன்மைகள் உன்னை தேடி கர்த்தர் வர வைப்பார். நிச்சயமாய் 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 என் தேவன் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நல்லா கையை தட்டி அப்புறம் எழுதலாம். நல்லா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுங்க. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பார்க்காத நன்மைகள் வரும். ஆமே, அதான் பாயிண்ட். திரும்ப சொல்லுவோமா? எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பார்க்காத நன்மைகள் வரும். நானும் டைப் பண்ணிடுறேன், புறம் மறந்துடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஆமேன் ஆமேன். நான் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பார்க்காத நன்மைகளை கர்த்தர் தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். வல்லமுள்ளவராய் இருக்கிறார் என்று இல்லை, கர்த்தர் நிச்சயமாக என்னுடைய கரத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் அது சம்பவிக்கத்தான் போகிறது. 2025 நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இயேசுவின் நாமத்தை நான் கட்டளையிடுகிறேன். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எதிர்பார்க்காத ஆமென் நன்மைகளை கர்த்தரின் கையிலே கொண்டு வந்து சேர்க்க போகிறார். இயேசுவின் நாமத்தில் அது சம்பவிப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலன் தாருமே. எஸ், பலன் தாருமே. உம்பலத்தா என்ன நடத்துடுமே, என்னை நடத்திடும். ஒரு முறை எல்லாரும் சொல்லுங்க. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து. வெரி குட். எதிர்பார்க்காத நன்மைகள் வரும். வெரி குட். ஒன்ஸ் அகைன். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பார்க்காத நன்மைகள் வரும். நான் நேற்றைக்கே சொன்னேன், யோசேப்பு நம்ம மாசத்துல எங்கேயாவது ஒரு மெசேஜாவது யோசேப்பு டச் பண்ணிட்டே போவா. நம்ம டச் பண்ண ஆண்டவர் வைக்கிறார். ஆனா இந்த முறை பேசுகிற அத்தனை வார்த்தை இவ்வளோ யோசேப்பு நம்ம டச் பண்ணாலுமே எல்லாமே புதிய புதிய வார்த்தைகளை கற்று தருகிறார். இது இன்னைக்கு காலையில் ஆண்டவர் தந்த வார்த்தை என்ன ரொம்ப மெய்சில் இருக்க வைத்தது. ஏன்னா நான் வேடுக்கு வேண்டி நான் இருக்கலை. காலையிலேயும் ஆண்டோட பிரசன்னத்தில் இருக்கும்போது ஜெபிக்க, ஆண்டவரே வேடே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. என் மைண்டு வேடுக்குள்ளே போகலை. ஆனால் மோடு உறவாடணும். நீ எனக்கு ஒன்றும் தரான்டா, உங்கள் பிரசன்னத்தில் அவர் 1 ஹவராது இருக்கணாப்பா. அப்படி தான் காலையில் ஜெபித்துட்டே இருந்தேன். இங்கே எனக்கு வேடு வேண்டாம் அப்படின்ற மைண்ட் இல்லை. ஸ்தோத்திரம். ஏன்னா 12 பாயிண்டை கொடுத்து முடித்தாலே போதும், அந்த மைண்டில் நான் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே முழங்கால் இருக்கும்போது ஆண்டவர்
இந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கும் போது என்னை ரொம்ப எனக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தினது. அப்போ ஜெபித்த, ஆண்டவரே யாருக்கெல்லாம் இந்த வார்த்தை வேணுமோ அதுக்கான ஆத்துமாக்களை மட்டும் கொண்டு வாருங்க ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன். உங்களை கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? உங்களை தட்டி சொல்லுகிறாரு வருகிற 2025 ஓ ஜீசஸ், நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஆரே ஜீசஸ் 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 ஜீசஸ். என் தேவனுக்கு இது லேசான காரியம். ஆமே. இந்த நன்மை எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லது இது நடந்தா என்ன நடக்கும், அதை கொஞ்சம் கூட ஆழமா இது சொல்றேன், கவனிங்க. வேறு எகிப்துக்கு அதிகாரியாய் மாற்றினதற்கு வேறு அதிகாரிகள் இல்லாததுனால யோசேப்பை எகிப்துக்கு அதிகாரியை மாற்றல. ஆமே. அதாவது என்ன சொல்ல, எத்தனை ஞானிகள் உண்டோ அத்தனை ஞானிகள். இப்போ இல்லைன்னா இந்த அதிகாரியை வைப்பதற்கு குறைஞ்சது ஒரு 3000 தலைவர்களாவது அங்கே இருப்பாங்க அரண்மனையில். ஏன்னா ஒரு பெரிய தேசம், ஒரு தேசம். பெரிய ஞானிகள் அங்கே இருக்கிறாங்க, சாஸ்திரிகள் இருக்கிறாங்க, மந்திரவாதிகள் இருக்கிறாங்க. சாதாரணமான ஆட்கள் நீங்க நினைக்க கூடாது. மோசேன் காலத்துல ஸ்தோத்திரம், மோசே கொண்டு கோலை பாம்பாக்குன போது எகிப்தின் மந்திரவாதிகள் என்ன செஞ்சாங்க? பேசுங்க, இருக்கீங்களா? இங்க கோலை பாம்பாக்குனாங்க. நான் பைபிளோட தான் சொல்றேன். நீங்க ஹலோ பிரைஸ் தி லார்ட், சத்தமா ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கிட்ட கொடுங்க. அப்போ இவனுங்க அப்போ சாதாரணமான ஆள் என்ன செய்யாது, கிடையாது. அடுத்து மோசே தண்ணீரண்டு தவளைகளை வர வைத்த உடனே எகிப்தின் மந்திரவாதிகள் என்ன வர வச்சாங்க? தவளைகளை வர வைத்தார்கள். நீங்க இருக்கிற பார்த்து எனக்கு பயமா இருக்கு. ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்ராகமம் 8:7. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை என்ன செய்தார்கள்? என்னன்னா, நீங்க ஏதோ யோசேப்பை அதிகாரி ஆக்கினால அங்க வேற யாரும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. மோசே எகிப்துக்கு போகும்போது என்ன நினைச்சிட்டு போனான்னா, நம்ம கோலை பாம்பா மாத்திரம்னு எல்லாரும் பயந்து நடுங்கி, பார்வோனும் பயந்து நடுங்கி, எப்போ இவன் பயங்கர ஆளுடா, உடனே நீங்க போயிருங்கன்னு சொல்லுவானான்னு நினைச்சிட்டாங்க. தலைவர் கோலையும் கொண்டு என்ன செஞ்சாரு? வந்தாரு. கொஞ்ச நேரம் இவன் கோலை தூக்கி போட்டு கோலு பாம்பா மாறினோன்னு சோதர மோசே நினைச்சு பார்க்கல. உடனே மந்திரவாதிகள் வந்து அவனுங்களும் கோலை எப்படி மாத்திட்டானுங்க? பாம்பா மாத்திட்டான். மோசே என்னடா இது, இருந்ததே ஒரு வித்தை, அந்த ஒரு வித்தை என்ன செஞ்சு போயிட்டு மண்ணா போயிட்ட, இனி என்னத்தை சொல்லி போயிட்டான். ஆமென் சொல்லு. ஏன்னா மோசே நினைக்கல இவனை கோலை பாம்பா மாத்த. அடுத்து வாதைகளை அனுப்பும்போது தண்ணி ரத்தமா மாறுது, அவனுங்களும் தண்ணி ரத்தமா மாத்துறானு. இப்போ அடுத்து தண்ணீர் தவளைகளை வர வைக்கிறாங்க. இப்ப மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரத்தினால் என்ன செஞ்சாங்க? தவளைகளை வர வச்சாங்க. இப்போல மந்திரவாதிகள் வர வைப்பாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா ஒளிச்சு வச்சுட்டு வேணா எடுத்துக்கொண்டு காட்டணுங்க, பார்த்தீங்களா நான் கொண்டு வர வச்சுட்டேன். இப்ப எல்லாம் கேமரா வர போய் முதல்ல உள்ள மேஜிக்ல எல்லாம் என்ன நடக்குன்னா கேமரா கிடையாது, அதனால கண்டுபிடிக்க முடியாது. ஸ்தோத்திரம். இப்ப கேமரால எல்லாம் என்ன செஞ்சிடும், மாட்டிடும். ஒருத்தர் ஒரு அரசியல் தலைவர், அவரோட டாக்டரு, அவர் ஏதோ ஒன்று செய்யும்போது மக்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த காத்துல ஒன்றை வச்சுக்கிட்டு நெஞ்சில் வைப்பாங்களே, டெலஸ்கோப். ஓகேவா? டெலஸ்கோப்பை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு? அந்த ட்ரீட்மெண்ட் பண்றாரு. ஹார்ட் அவரு தொடங்கி வைக்கிற ஏதோ செய்யறாரு, அவரோட அரசியல் தலைவர் டாக்டர். ஆனா இவர் என்ன செஞ்சாருன்னா, அப்போ சின்சியரா ட்ரீட்மெண்ட் பார்க்கிறார், வச்சு பார்க்கிறார்.
ஸோ அந்த கேமரா எல்லாம் மாட்டிட்டு தலைவர் காத்துல வைக்க வேண்டியதை எங்க தூக்கி வைக்கணும், கீழே வச்சு விட்டாரு. சில பாத்தியன்னு நினைக்கிறேன், தெரியல, இதுல இருக்கு. அப்போ கேமரால ஜூம் பண்ணி பாத்தியெல்லாம் பெரிய டாக்டரை பாத்தியலான்னு சொல்லிட்டு அதை ஜூம் பண்ணி ரவுண்டு போட்டு இவர் பயங்கர ட்ரீட்மெண்ட். இவர் நினைச்சாரு எல்லாரும் இங்கே தான் பார்ப்பாங்கன்னு. ஆனால் கேமரா கண்ணில் இங்கே செஞ்சுட்டு அவர் காற்றுல வைக்காம சும்மா இங்கே வச்சுக்கிட்டு ஆமாம் ட்ரீட்மெண்ட் பண்ண கேமரா மாட்டிட்டு வச்சு கிளின்னு கேமராவில் தப்ப முடியாது. ஸோ இப்போ உள்ள மந்திரவாதிகள், ஆனால் அவனுங்கெல்லாம் பயங்கர டாப்பு. ஸோ தண்ணியிலேருந்து மோசே மாதிரி என்ன வர வச்சுட்டாங்க, தவளைகளை வர வச்சுட்டாங்க. அந்த தேசத்துல யாக்கும் அப்படிப்பட்ட தேசத்துல யோசேப்ப வேறு ஒருத்தன் இல்லா என்று சொல்லி எகிப்துக்கு அதிகாரி என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. அப்படின்னா இதற்கு தகுதி உள்ள, கெப்பாசிட்டி உள்ள, டேலண்ட் உள்ள ஆயிரக்கணக்கானோர் எங்க இருக்கிறாங்க, எகிப்துல இருக்கிறாங்க. இதை மறந்து விடக்கூடாது. புரிகிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏய் யாருடா இதை மேனேஜ் பண்ணுவான்னா, ஆயிரக்கணக்கானோர் அங்க கீழே நிற்கிறாங்க. ஆனா அவங்களெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு கர்த்தர் பார்வோனை வச்சு யோசேப்பு கையில இந்த பொறுப்பை கொடுக்கிறாரு. உன்னை நான் எகிப்து தேசத்துக்கு என்ன செய்கிறேன், அதிகாரியாக்குறேன். நல்லா கவனிங்க, அந்த வேட சொல்ல வர்றதுக்கு நான் அது புரிஞ்சிட்டுன்னா அது வேலை செய்யும். அதனால தான் நான் சுத்திட்டு வர்றேன். அதாவது எதிர்பார்த்ததை எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பார்க்காத நன்மைகள் வரும்போது என்ன நடக்குன்னா, மற்றவருடைய கரத்தில் போக வேண்டியதை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொண்டு வந்து சேர்ப்பாரு. அதுக்குதான் இவ்வளவு சுத்திட்டு வந்தேன். ஆமே, இன்னைக்கு உங்க கையில இருக்கிற கிருபை, நம்ம கையில இருக்க போற அபிஷேகம், 2025 கர்த்தர் உங்க கையில தரப்போகிற நன்மைகள், அது உங்களுக்குரியது மட்டுமல்ல, மற்றவருடைய கரத்தில் போக வேண்டியது, மற்றவருடைய கரத்தில் போக வேண்டியது. அடுத்து அவர்கள் நம்மை பார்க்கலும் தகுதி உள்ளவர்கள். அவர்களுக்கு பேரே சாஸ்திரிகள், மந்திரவாதிகள், அப்படி பெரிய நேம் வச்சிட்டு இருக்காங்க. அந்த பேரை வச்சிட்டு ஆனா அந்த காரியம் அவங்க கையில போகல. ஆனா ஒன்றுக்கு உதவாத நம்ம கையில மற்றவருடைய கரத்தில் போக வேண்டியத நம்முடைய கரத்துல கர்த்த கொண்டு வந்து கொடுப்பார். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. ஓ, கிரகிக்க முடியா ரிகாகா ஷபல கமலோ போஷ்பிரி கல்பல் கல்பல பல பலப ஊடல பல 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 ஷிரிபிரி பிரி 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 பி. கிரகிக்க முடியா மஷ்மலபல்கள் கதரகள் மெதனே சர்வஞானியே ரீகா கதர சிகதர. இன்னும் ஒரு முறை கூட, கிரகிக்க முடியா. ஆமென் ஆமென். சர்வ இயேசுவே, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பார்க்காத நன்மைகளை கர்த்தர் உங்க கையில கொடுப்பது வேற யாரும் இல்லாததுனால் கர்த்தர் கொடுக்கல. அநேகருடைய கரத்தில் போக வேண்டியத ஒன்றுக்கு உதவாத நம்முடைய கரத்திலே கர்த்தர், ஓ ஜீசஸ், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் கையில கர்த்தர் தருவார், நம்முடைய கரத்திலே சுதந்திரிக்க வைப்பாரு. நீ சொல்லணும், இந்த பணத்துக்கும் இந்த உயர்வுக்கும் இந்த நன்மைக்கும் இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரவானே கிடையாது. என்னை பார்க்கலும் பாத்திரவான்கள் அநேகர் இதற்குள்ள இருக்கிறாங்க. இந்த ஊர்ல என்னை பார்க்கலும் திறமசாலிகள் அநேகர் இதற்குள்ள இருக்கிறாங்க. என்னை பார்க்கலும் படித்தவர்கள் அநேகர் இதற்குள்ள இருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய கரத்திலே போகாமல் கர்த்தர் என்னுடைய கரத்திலே இதை தருகிறார் என்றால் நான் இதற்கு எவ்வளவு பாத்திரவான் அல்ல. இது என்னால் உண்டானதல்ல, இது அவருடைய ஈவு. விசுவாசிக்கிறீங்களா?
உங்களை உற்சாகப்படுத்துவதற்கான சொல்ற வார்த்தை. அதனால இந்த வேடை எழுதி வைக்கிறது மட்டும் இல்லை, இதை வச்சு நல்லா அறிக்கை பண்ணணும். நான் சங்கிலி ஜபத்தை இந்த ப்ரேயர்ல சொல்லாத நாளே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிதானா? நீங்க இந்த வேடெல்லாம் வச்சு முழங்காலே நின்று ஸ்தோத்திரம் பண்ணணும், கண்ணீர் வடிக்கணும், அந்நிய பாஷையில பேசணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாலும் டாக்டர்கிட்ட சொன்னால் 2 மணிக்கு வெயிட் பண்ணுங்க, நான் வாரேன்னு சொல்லிட்டு 1 ஹவர் சங்கிலிஜம் பண்ணிட்டு போயிடணும். பேசலாம் அப்படி சொல்றேன். அதாவது அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன். ஏன்னா அது எனக்கும் தேவனுக்குரிய ஒரு நேரம். நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். இங்கே வந்துட்டு இந்த வார்த்தைகளெல்லாம் வச்சு ஆமை வருட இறுதியிலே நானே இன்னைக்கு இப்படி பேச வேணும். ஆமை ஒரு இங்கே 10:40 வரைக்கும் எனக்கு சிந்தையிலே கிடையாது. பட்டு இது எனக்கே தெரியுது, இது இவ்வளோ வேடுகள் ஆண்டவர் தர்றாருன்னா பிரேசலாம். நம்மளை குறித்து இது தேவ திட்டம். 2025 தேவ நம்மை குறித்த தேவ சித்தத்தை, நம்மை குறித்த தேவ திட்டத்தை நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். சிலதை நம்ம கையில தரத்தான் போகிறாரு. நான் நேற்றைக்கு சொன்னேன், அதாவது அம்மை உன் கிருபைக்கு தக்கன அம்மை வேலை இல்லாமல் டோரு க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இருக்கிற கிருபைக்கு தக்கன வேலை செய்ய டோருகளை கர்த்தர் ஓப்பன் பண்ணி தருவேன்னு கர்த்தர் நேற்றைக்கு மாலையில் நம்மோடு கூட இடைப்பட்டார். என்னால் தைரியமாக சொல்ல முடியும், தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னை குறித்து ஒரு மேலான திட்டம் வைத்திருக்கிறாரு, ஒரு மேலான நோக்கம் வைத்திருக்கிறார். ஆமென். அதாவது இதெல்லாம் அவருடைய பிளான், அவருடைய திட்டத்தை நம்ம காண்பித்து தந்துட்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும். அப்போ நாம் இணையாத பட்சத்தில் இது நடக்காமல் போவதற்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. ஸோ 50% ஒரு தீ எரியணும்னா ஒரு மேட்ச் பாக்ஸும் ஒரு தீப்பெட்டி அந்த மருந்தும் அந்த தீக்குச்சியும் உரசனாதான் அங்கே என்ன உண்டாகும், தீ எரியும். அதே போல் நீங்கள் இந்த வேடை வச்சுக்கிட்டு சோத்திரம் நடக்கட்டும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் நடக்காது. பட் இதை வச்சு நான் அறிக்கை பண்ணுவேன், நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், இது எனக்கான வேர்டு நான் ரிசீவ் பண்ணுவேன், நான் இதை வச்சு நல்லா ஜெபிப்பேன், தேவனோடு அதிக நேரத்தை நான் செலவு பண்ணுவேன். கர்த்தன் 2025 இவைகளை தருவேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்னா இதை அனுபவிக்காம நான் விடவே மாட்டேன். எனக்குரியதை இன்னொருடைய கரத்திலே போவதற்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மற்றவருடைய கரத்துல போக வேண்டியதான் யாருக்கு கரத்துல வந்து சேர்ந்து? வெரி குட். உங்க விசுவாசத்துக்காக சோத்திரம். நான் சொல்ல வந்தது யோசேப்புன்னு சொல்ல வந்தேன். ஓகே, யோசேப்பு கிடைச்சது போட்டு இனி நம்ம கையில எல்லாம் வரணும், அப்படிதானே? அவன் வாங்கிட்டு போயாச்சு. சோத்திரம். ஆமே. அப்போ நம்ம ஏதோ வேற ஆள் இல்லாதனால இல்லை, எகிப்தில் வேற மந்திரவாதிகள் இல்லாதனால, சாஸ்திரிகள், ஞானிகள், திறமசாலிகள், அனுபவசாலிகள் இல்லாதனால அல்ல. இவனுக்கு என்ன அனுபவம்? இவன் அரண்மனையில வேலை பார்த்தானா? இல்லை. இவன் ராஜாவோடு இதுக்கு முன்னாடி பழகுனானா? இல்லை. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வேலை அவன் செஞ்சிருக்கிறானா? இல்லை. பிறகு கேட்பாங்க, இவ்வளோ பெரிய பொறுப்பை இந்த சின்ன பையனை கையில் 30 வயசுல இவன் கையில் கொடுக்குறீங்களே, வேற ஆள் இல்லாதனாலயா? ஆமாம். இவனுக்கு என்ன அனுபவம்? இல்லை. இவன் எந்த தேசத்தான்? தெரியாது. இவனுக்கு அப்பா யாரு? தெரியாது. சரி, இவன் எங்கே தான் இருந்தான்? இவன் ஜெயிலில் கிடந்தான். இவன் அப்போ என்ன குற்றம் செஞ்சான்? போத்திபார். இவ்வளோ மோசமான ஒருத்தனுக்கு கையில் இவ்வளோ தேசத்தையே கண்ட்ரோல் பண்ணுற ஃபினான்ஸ் பொறுப்பை கொண்டு கொடுக்குறீங்களே, இவன் செம்மையாக செய்வானா? எனக்கு தெரியாது. அவனிடத்துல தேவனுடைய ஆவி இருப்பதை நான் பார்க்கிறேன். அவன் விவேகமுள்ளவன், ஞானமுள்ளவன் என்பது எனக்கு தெரிந்திருக்கிறது. எனவே மற்றவருடைய கரத்தில் போக வேண்டியதை நான் அவனுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறேன். அவன் அதை வெற்றியாய் செய்து முடிப்பான். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. ஹல்லேலூயா சொல்லுங்க இந்த வார்த்தை. மற்றவருடைய கரத்தில், வெரி குட், போக வேண்டியது என்னுடைய கரத்தில் வந்து சேரும். ஒன் செகண்ட். மற்றவருடைய கரத்தில் போக வேண்டியது என்னுடைய கரத்தில் வந்து சேரும். ஒரு எச்சரிக்கை, இதையும் எழுதிக்கோங்க. இது ரெவலேஷன் இல்லை, இது ஒரு எச்சரிக்கை. ஆனால் என்னுடைய கரத்தில் வந்து சேர வேண்டியதை இன்னொருடைய கரத்து போவதற்கு நான் அனுமதிக்க கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமே. மற்றோட கரத்தில் போக வேண்டியது நம்ம கையில கத்து தருவேன்னு சொல்றாரு. அதே நேரத்தில் உன் கையில வர வேண்டியது இன்னொருத்தோட கையில என்ன செஞ்சிடக்கூடாது?
அதுக்கு இடம் கொடுக்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், நம்முடைய பரிசுத்தம், தேவனோடு அதிக நேரம் செலவு பண்ணுதல், எவ்வளோ ஆண்டரோடு டைம் ஸ்பெண்ட் முடியும் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக என்னுடைய கரத்தில் வந்து சேர வேண்டியது என்னுடைய கரத்து தான் இருக்கும். ஆமாம், என்னுடைய கரத்தில் வந்து சேர வேண்டியதை இன்னொருடைய கரத்து போவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டான். புரிகிறவங்க ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல நான் இந்த பாயிண்ட்லேயே தான் நின்றுட்டு இருக்கிறேன். இன்னொன்று, இந்த உயர்வும் இந்த காரியம் எல்லாம் நடப்பதுக்கு காரணம் என்னன்னா, நான் கேட்குறேன், பார்வோன் சொப்பனம் பார்க்காம இருந்தா யோசேப்பு எகிப்துக்கு அதிகாரியா மாறி இருப்பானா? மாறி இருக்க மாட்டான். ஓகே, சரி. அவங்க கண்ட சொப்பனம் 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம். அப்ப தெரியுது, தேசத்துல செழிப்பும் பஞ்சமும் வராம இருக்கும்னா அப்படி ஒன்னே தேசத்துல நடக்கவே நடக்காது. இப்ப இருக்கிறது போல நார்மலா தான் இருக்கும். அப்படி இருக்கும்னா யோசேப்பு எகிப்துக்கு அதிகாரியா மாறி இருப்பாரா? சரி, அதை விடுங்க. இப்படி ஒரு பார்வோன் சொப்பனம் பார்க்காம இருந்தான்னா யோசேப்பு ஜெயிலண்ட் வந்திருப்பானா? பேசுங்க, வந்திருக்கவே மாட்டான். நான் சொல்றது எத்தனை பேர் தெளிவா புரியுதுன்னு தெரியலாமே. நான் சொல்றேன், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பார்க்காத நன்மைகளை கத்து தரணும்னா ஒன்று, அவருடைய கரத்தில் போக வேண்டியது நம்ம கரத்தில் வருகிறது. இன்னொன்று, நம்முடைய கரத்தில் வந்து சேர்வதற்குரிய சூழ்நிலைகளை தேவன் உருவாக்குவாரு. உன் கையில வர வேண்டியத உன் கையில வந்து சேர வைப்பதற்குரிய சூழ்நிலைகளை என் தகப்பன் என்ன செய்வாரு? உருவாக்குவார். அவன் நடக்கும். அங்க எங்கேயும் பார்ப்போம், சரியில்லையே சூழ்நிலை அப்படி அப்படி இதாகுது. இன்னொன்று, முதல்ல சொன்ன சொப்பனம் பார்க்காம இருந்திருப்பான்னா இவன் ஜெயிலண்டு வெளியே வந்திருக்க மாட்டான். சொப்பனம் பார்க்காம இருந்திருப்பான்னா இந்த அதிகாரியா இவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், மாறி இருக்க மாட்டான். இன்னொன்று என்னாக்குன்னா, இவன் சொப்பனத்துக்கு சொப்பனத்தை முதலாவதாக யோசேப்பிட்ட போய் இவன் போய் சொல்லலை. அப்படிதானே? 41:8 வாசியுங்கள். காலமே சகல மந்திரவாதிகளையும் அழைப்பித்து, அப்போ எகிப்தில் உள்ள 1-2 மந்திரவாதி இல்ல. பேசுங்க, ஐயோ கூட பேசிட்டு வாங்க. நோ 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 சகல மந்திரம், வசனத்தை சொன்னா போதும், வேற புதுசா கேட்கல. எப்படி? சகல மந்திரவாதிகளை அடுத்து அழைப்பித்து, அடுத்து சகல சாஸ்திர. அப்ப எல்லா எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளும் சகல சாஸ்திரிகளும் இப்ப எங்க இருக்கிறாங்க? சொல்லுங்க. அரண்மனையில, பார்வோனுக்கு அரண்மனை இருக்காங்க. கொஞ்சம் நம்ம டீப் பார்வோனுக்கு முன்னாடி வந்து இருக்கிறாங்க. ஆமே. அப்ப அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். வாசிங்க. ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்ல கூடாமல் ஒருத்தனாலும் சொல்ல முடியல. நான் என்ன சொல்றேன்னா, இவனுங்க எல்லாம் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல தெரியாத ஆட்கள் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. நான் எப்படி விசுவாசிக்கிறேன்னா, ஆண்டவரை இவனோட மண்டே லாக் பண்ணியிருப்பாரு. இவன் சொப்பனத்தை சொல்றான், அவனை யோசிச்சு பார்க்கிறேன், ஒன்னும் மண்டையில என்ன செய்யல, உள்ள யாரில் அர்த்தம் யாரில். ஏன்னா இவனுங்க சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லியிருப்பானுங்கன்னா பார்வோன்னு அது புரிஞ்சிட்டு யோசேப்பட என்ன செஞ்சிருக்க மாட்டான், போயிருக்கவே மாட்டான். அவனை கூப்பிட்டு வச்சு அந்த எந்த மந்திரவாதி சொன்னானோ இல்லை எந்த சாஸ்திரி சொன்னானோ அவனுக்கு ஒரு பாராட்டு விழா. அவன் தான் எகிப்து யாரா மாறி இருப்பான், அதிகாரியா மாறி இருப்பான். புரிகிறவங்க ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கூட பேச வைக்கிறாருன்னா இதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்ய போகிறாரு. ஏன்னா யோசேப்பின் தேவனை தான் நாமும் ஆராதிக்கிறோம். யோசேப்புக்கு செய்த அதே கர்த்தர் தான் உனக்கும் செய்வேன் நமக்கும் செய்வேன்னு இந்த பகல் உபவாச ஜெபத்தை நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீ விசுவாசி, சபையே தேவ பிள்ளையே, நீ விசுவாசி, நிச்சயமா உனக்கு செய்வார். ஆமேன். என்னுடைய கற்பனை சிலவனுக்கு மண்டையில வந்துட்டு நினைக்கிறேன், மண்டையில உதிச்சிட்டு இதான் சொப்பனு. ஆமேன். சொல்லலான்னு பார்த்து ஆண்டவரோட வாயை கட்டியிருப்பாரு. தான் வைக்குமே ஒழிய
என்ன வந்திருக்காது, வேடு வந்து இவனுங்க சொல்லிட்டானுங்கன்னா தலைவர் எங்க தாங்க கிடக்கணும், ஜெயில தான் கிடக்கணும் யோசேப்பு. ஏன்னா ஆண்டவர் அவனை முன்குறிச்சிட்டாரு. ஒன்னை நான் சொப்பனத்தை கொடுத்ததே ஒன்னு அங்கிட்டு வெளியே கொண்டு வர்றதுக்காக. இப்படி ஒரு சூழ்நிலை 7 வருஷம் செழிப்பு 7 வருஷம் பஞ்சத்தை எகிப்தில நான் அனுமதித்ததே ஒன்னு அதிகாரியை மாற்றுவதற்காக. ஹலோ 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 ஹலோ, நீங்க வந்து சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லி சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்லிட்டு நீங்க அதிகாரியா மாறினா அப்ப எனக்கு பிள்ளை எப்படி ஜெயில கிடக்குற? இது நடக்காத காரியம். புரிகிறவங்க ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? உங்களுக்கு வர வேண்டியது உங்க கையில கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அதற்கேற்ற சூழ்நிலைகளை என் தகப்பன் நிச்சயமாய் இட்ஸ் ட்ரூ. சிலருக்கான தீர்க்க தரிசனமான வேடு, தீர்க்க தரிசனமான வேடு, தீர்க்க தரிசனமான வேடு. Oh, I feel the presence of God. I feel the presence of God. I feel. Oh, hallelujah. விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது சும்மா கை தட்டிட்டு மட்டும் போக கூடாது. 2025 இதை அனுபவிக்காம விடவும் கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு தேவ மனிதர் அப்படி ஆண்டவருக்கு அவர் கொடுத்த வெளிப்பாடுகளை குறித்து ஃபாதர் பெர்க் மாஸ்டர் இடையில ஒரு தேவ மனுஷன் சொன்னார். அவர் தான் அவர் சொன்னார், டேய் நீ இப்படி சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. ஒன்னையும் வீடியோலாம் போட்டு கிளின்னு கிழிச்சிருவானுங்களே, விமர்சனம் பண்ணி உனக்கு பேரே நாஸ்தியாக பண்ணுவாங்களே, எனக்கு கேட்டால் பயமா இருக்குடா அப்படின்னு ஃபாதர் பெர்க்மேன் சொன்னார். உடனே இவர் சொன்னார், ஆனாலும் உனக்கு விசுவாசத்தை நான் பார்த்து உன் விசுவாசத்தைப்படியே கர்த்தர் செய்வான்னு நான் என்ன செய்கிறேன், நானும் கையை வைத்து உன்னை சப்போர்ட் பண்ணுறேன்டா அப்படின்னாரா. சொல்லிட்டு அப்போ இவர் சொன்னார், நீ விசுவாசம் இருக்கட்டு, நீ பப்ளிக்கில் எப்படி பேசின உடனே கிழிச்சுறாங்களே. அப்போ இவர் சொன்னாரா, நான் பப்ளிக்கில் பேசாமல் இருக்கணும்னா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை பேசாமல் இருக்க சொல்லுங்க. அவர் பேசுறனால என்னால் என்ன செய்ய முடியாது, பேசாமல் இருக்க முடியாது. முதல்ல அவரை சும்மா இருக்க சொல்லுங்க அப்படின்னு நான் என்ன செய்யறேன், சும்மா இருக்கு. சரிடா, உனக்கு விசுவாசத்தின்படியே என்ன செய்யட்டும் ஆகட்டும். ஆமே. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவருக்கு அந்த ராமேஸ்வரம் ராமநாடு அங்கதான் அவங்க ஊழியம் செய்யறாங்க. ஆண்டவர் உனக்கு இடம் தருவேன், இடையில சொன்னேன் இடம் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு இடத்துல அப்படி சுத்தி வந்தாங்க. ஒரு இடம் கிடைக்க போற நடந்து டயர்ட ஒரு வேப்பம் மரத்துக்கிட்ட நின்று ஆமேன் சோத்திரம் ஜோமன், ஆண்டவரே எங்க ஒரு இடத்த இங்க தாருவேன்னு சொல்லியிருக்கு, தாங்கப்பான்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஒரே ஆளு இவங்க முதல்ல இந்த காசை வச்சு அட்வான்ஸ் போட்டாங்க. அடுத்து மீதுள்ள முழு பணத்தொகையும் கொடுப்பதற்கு ஒரே ஆளே 1.25 கோடி ரூபா பணத்தை அனுப்பி கொடுத்துட்டாங்க. ஒரு கைத்தட்டு வரையில பாத்தியாளா, பிரைஸலாம். ஆமே. இவரு இந்த வேடு சொன்னதுக்கு அப்புறம் இவருக்கு நைட்டு உறக்கம் இல்லை. அவர் சொல்றாரு, நான் தான் சொல்லிட்டேன் இல்லை காசு தர்றோம் இல்லை நீங்க தூங்குங்கன்னு. இவர் சொன்னாரு, நீங்க காசு தரமாட்டேன்னு சொல்லியிருந்தா நான் தூங்கியிருப்பேன், இப்ப தாரேன்னு சொன்னாலதான் எனக்கு என்ன போயிட்டு தூக்கம் போயிட்டு. அவர் சொன்ன, நான் இதுவரைக்கும் அவரை பார்த்ததும் கிடையாது, எங்க இருக்காருன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் வாசலை திறந்தாரு, இடத்த வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமே. நான் சொல்றேன், அவங்களுக்கு செய்தவர் நமக்கு செய்யாமல் இருப்பாரா? உனக்காட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்காமல் இருப்பாரா? ஏஸ் அவ்வளவு பெரியவர். அன்னைக்கு சொன்ன அவருக்கு 56 வயசாச்சு. அவர் சொன்னார், ஆண்டவர் சொல்லி நான் ஒரு குழந்தைய தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, ஒரு பேரைன்னு சொல்லி இந்த குழந்தை உன தருவேன்னு சொல்லியிருக்கிறேன்னா. போன திங்கள் முந்தின திங்கள் ஒரு ஊழியர், அந்த நாங்கள் இடையில சில யங் பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து மாதத்துக்கு 4வது டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை ஜெபிப்பது வழக்கம். ஒன்லி எழுப்புதலுக்கான ஒரு ப்ரேயர். அப்போ அந்த ஜெபத்தில் தான் அவர் அழைச்சிருங்க. அவர் சொன்னார், ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தைய தருவேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ எல்லா இடம் சொல்லி எனக்கு 56 வயசாச்சு, கண்டிப்பாக எனக்கு ஒரு குழந்தை தர போகிறாரு. ஆமே. ஸோ நீங்கள்லாம் அந்த குழந்தைக்கு பிரதிஷ்டைக்கு நீங்கள்லாம் வர போகிறீங்க. ஆமே. அந்த எங்கள் சொந்த ஆண்டர் அந்த இடத்துல வச்சு ஒரு பெரிய விருந்து நாங்கள் பண்ண தான் போகிறோன்னு. அவரோட ஃபெய்த்து என்னை அப்படியே உடைச்சிட்டு. அப்போ
அப்போ இன்றைக்கும் அப்படிப்பட்ட வைராக்கியமுள்ள தேவ மனிதர்களை கற்று வைத்திருக்கிறாரு. புரிகிறவங்க ஆமென். நான் சொல்றேன் 2025 எதிர்பார்க்காத சில நன்மைகளை ஆமென் எப்படி எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பார்க்காத நன்மைகளை கர்த்தருடைய கரத்திலே கொண்டு வந்து சேர்ப்பாரு. ஆமென். ஒன்று சொன்னேன், மற்றவருடைய கரத்தில் போக வேண்டியது என்னுடைய கரத்தில் வந்து சேரும். ரெண்டாவது, அதற்கான சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன செய்வாரு? உருவாக்குவாரா? ஐயோ ஐயோ, ரெண்டு கையும் வசத்திருக்காண்டாமா. உருவாக்குவார்னு சொல்றாங்க, சத்தமா ஆமென். ஆமென். இதுல ஒரு வேடை கூட, இதுல இன்னைக்கு காலையில தந்த வேடா அப்படி சூடா ஆண்டவர் தந்துட்டு இருக்கிறார். ஆமென். இன்னொன்னு, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பார்க்காத நன்மைகள் வரும்போது ஒன்று சொன்னேன், மற்றவருடைய கரத்தில் போக வேண்டியதை கையில் வரும். ரெண்டாவது சொன்னேன், அதற்கான சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன செய்வார்? உருவாக்க. மூணாவது, யோசேப்பிட்ட சொல்லிட்டு வர்றேன். யோசேப்பு எதிர்பார்த்ததெல்லாம் அவனுடைய ஆசை. இப்போ ஜெயிலில் இருக்கிற யோசேப்பிடத்தில் வாட் டு யூ வாண்ட், நீ என்ன விரும்புகிற, உனக்கு விருப்பம் என்ன, உனக்கு ஆசை என்னன்னு கேட்டா யோசேப்பு என்ன சொல்லுவான்? எப்படியாவது இந்த சிறைச்சாலை நம்ம என்ன செஞ்சா போதும். ஒருத்தன் ஒரு சொப்பனம் கண்டான், அர்த்தத்தை சொன்னேன். அவன் 3ஆம் நாள் அவன் வெளியும் போனான். அவன் ராஜாட்ட சொல்லி எப்படியாவது வெளியே கொண்டு போகணும்னு சொல்லிவிட்டேன். வருஷம் 2 ஆச்சு. கதை ஒன்று என்ன செய்யலை, நடக்கலை. நான் இந்த காவல் கடங்களை கிடக்கிறேன். ஒரு தப்பு நான் செய்யலை, ஒரு பாவமும் செய்யலை, தப்பு செய்யாம ஆமீன் சோத்திரம் உள்ள கிடக்க. நான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றவனுக்கெல்லாம் நடக்குது. ஆனா எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்கல. நான் உள்ள என்ன செய்யறேன்? காவல் கடங்களை கடந்து இருக்கிறேன். அவனுக்கு ஆசை எல்லாம் எப்படியாவது வெளியே என்ன செஞ்சா போதும், வந்தா போதும், இந்த ஜெயிலண்டு வெளியே வந்தா போதும். ஆனா அவனுக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு? அவனை கருத்து ஜெயிலண்டு மட்டும் வெளியே வரல, அவன் எதிர்பார்த்ததுக்கு மேலானதை கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து அவனை ஆசீர்வதித்தான். ஆமென். அப்போ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பார்க்காத நன்மை வரும்போது என்ன நடக்குன்னா, நான் எதிர்பார்த்தது மட்டும் நடக்காது, நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் மேலானதை 2025 கர்த்தர் எனக்காக செய்வார். ஓ, கைத்தட்டு வேற மாதிரி. ஆலே ஓ ஜீசஸ், ஜீசஸ். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மையாரா. நல்ல சத்தமா சொல்லுவோம். கிரகிக்க ஆமென். சர்வஞானியே. இந்த சத்தம் போதாது, கிரகிக்க மூடி. எஸ் 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 ஆமென். சர்வஞானியே உம்மை. நான் சொல்ற வார்த்தைக்கு சத்தமா நீங்க ஆமேன்னு சொல்லணும். அடுத்த கட்டத்துக்கு போகும்போது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பார்க்காத நன்மைகள் என்னை தேடி வரும். மற்றவருடைய கரத்தில் போக வேண்டியதை கர்த்தர் என்னுடைய கரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார். நான் எதிர்பார்த்ததை மட்டுமல்ல, எதிர்பார்த்ததுக்கு மேலானதை கர்த்தருடைய கரத்திலே. ஆமென். ஒன்று கூட சொல்றேன், என்ன 6வது பாயிண்ட். இது இன்னும் இதுக்குள்ளே நிற்கல. நான் தான் ரொம்ப ஃபயருக்குள்ள போனேன்னா கடைசியில் அடுத்த பாயிண்டோட சொல்ல முடியாம போயிடும். ஏன்னா அந்த ப்ரெசன்ஸ்ல. அதனாலயாக நான் அப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க கையை தட்டினாலும் உங்களை அப்படியே அடக்கி வச்சிட்டு இருக்கேன். பிரைஸ்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஏன்னா போயிட்டோன்னா கடைசியில ஸ்தோத்திரம். இது ஒரு என்ன பேசின பாயிண்ட்ல எனக்கு என்னை இன்னைக்கு இப்போ பேசுறது என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது. இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட் என்ன ரொம்ப எனக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு வார்த்தையாக்கும். அதை மட்டும் சொல்லி
எப்படியோ 1 மணிக்கு முன்னாடி முடிச்சு அனுப்புக்கு ட்ரை பண்ணுறேன். கர்த்தர் கிருபை செய்யட்டும். ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 37 அதிகாரத்துக்கு வருவோம். அஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டார். இனி போதும், இல்லை நேரில் 9ஆம் வசனம் வாசிங்க. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு, நான் இன்னும் ஒரு சொப்பனம் கண்டேன். சூரியனும் சந்திரனும் 14 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றார்கள். புரிகிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி இந்த வேர்டும் நீங்கள் நல்லா வச்சு நல்லா ஜெபிக்கணும். கர்த்தர் நிச்சயமாய் 2025 அதை சொந்தமாக்கி தருவார். 37ஆம் அதிகாரத்தில் இவன் ஒரு சொப்பனம் பார்க்குறான். ஒரே வேடை சொன்னால் அவன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. ரெண்டாவது அது இன்னும் கொஞ்சம் அந்த சொப்பனம் டீப்பாகுது. இவனை எல்லாரும் என்ன செய்ய, சூரியன் சந்திரன் இவனை வணங்குகிறது. அப்போலே அவங்களே அர்த்தம் சொல்லிட்டாங்க என்னன்னா, நம்ம எல்லாரும் இவனை என்ன செய்ய போகிறோமா, வணங்குவோமா அப்படின்னு. அப்போது அவன் சொப்பனம் இருக்கு, ஒரு சொப்பனம் அவன் லைஃப்பில் இருக்கு. அதனை எப்படி சொல்கிறான், அவனுக்கு அவன் கண்ணுக்குள்ள இல்லைன்னா ஒரு தரிசனம் இருக்கு, இல்லைன்னா தேவனுடைய சொப்பனம் அவனுக்கு ஒளிப்படுத்த சொப்பனம் ஒன்று இருக்கு. எப்படின்னா, இப்படி நடக்கும், ஒரு நாள் வரும் அன்றைக்கு தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள், வணங்குவார்கள். அதனாலதான் அவனை பகைத்தார்கள். இவ்வளவு காரியமே இவன் சொப்பனம் மட்டும் பார்க்காம இருந்திருப்பான்னு இவ்வளோ கஷ்டம் அவனு வந்திருக்காது. அவன் ஒரு சொப்பனம் பார்க்குறான். அது என்னன்னா, அவன் அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கு, மற்ற அரிக்கட்டில் வணங்கிருக்கு. அடுத்து சூரியன் சந்திரன் மற்றவங்களும் அவனை வணங்குது. அவங்களே புரிஞ்சுட்டு நம்ம எல்லாரும் இவனை என்ன செய்வோமா, வணங்குவோமா. அவங்க கேட்கும்போது கூட எப்படி கேட்குறாங்க பாருங்க. அந்த 37ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்றாங்க. அம்மே 20ஆம் வசனத்தை வாசிங்கள். நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு வாருங்கள், அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் பார்ப்போம். ஓகே, அவனுடைய சொப்பனை எப்படி முடியும் பார்ப்போம். அப்போ இவனுக்கு சவால் விடுறானுங்க. எப்படி, இவன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்குமா, நம்ம அரிக்கட்டு அவனை வணங்குமா, சூரியனை சந்தை இவன் என்ன செய்யுமா, வணங்குமா. இப்போ இந்த சொப்பனை எப்படி நடக்கும் பார்ப்போம். நான் இதை ஒரு வேடை ரெவலேஷன் முன்னாடி போகும்போது ஒரு வேடை சொல்லிட்டு போயிடுறேன். உங்களை மற்றவர்கள் சவால் விட்டா பரவாயில்லை, இவன் எப்படி உயர்றா பார்ப்போம், எப்படி வாழ்றா பார்ப்போம், எப்படி நல்லா இருக்கா பார்ப்போன்னு உங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லட்டும், அதை பற்றி கவலைப்படாது. ஆனால் நீங்கள் இன்னொருத்தரை பார்த்து சொல்லுகிற லெவலில் நம்ம இருந்துடக்கூடாது. ஒத்துக்கொள்றாங்க? ஆமே. இவன் எப்படி நல்லா இருக்கான்னு பார்ப்போம், எப்படி முன்னேற நான் பார்க்க தானே போகிறேன், எப்படி இவ்வளோ பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குவான்னு நான் பார்க்க தானே. அந்த சவால் விடுற லிஸ்ட்டில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடவே கூடாது. நம்மள சொல்லணும், உங்களை விமர்சிக்கட்டும், இவ எப்படி அப்படி இப்படி நீங்க கேட்டுட்டு சகிச்சுட்டு போயிருங்க. உங்களை என்னமும் சொல்லட்டும், உங்க பிள்ளைகளை என்னன்னு சொல்லட்டு நீங்க சகிச்சுட்டு போங்க. பட் நீங்க சொல்லுகிற லிஸ்ட்ல சவால் விடுற எப்படி நடக்கும் பார்ப்போம். எனக்கு என்ன பணம் இல்லையா, எனக்கு ஆள் இல்லையா, எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் இல்லையா, நான் பார்க்க தானே போறேன். நோ, நம்ம சர்ச்சில் இருக்கிற எந்த தேவ பிள்ளைகளுக்கு வாயிலிண்டும் இப்படிப்பட்ட வார்த்தை வரவே கூடாது. புரிகிறவங்க ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். பண்ணிடுவாங்களாக்கும். நான் பார்க்க தானே போறேன், எனக்கு தெரியாதாக்கும். எப்படி செய்யறாங்க, நான் பார்க்க தானே போறேன், பார்ப்போம். பார்த்தானுங்களா பார்க்கலையான்னு. ஆமே. இனி 42ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்து ஜனங்கள் யாவருக்கும் விட்டார். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து
அவனை என்ன செய்தார்கள்? 37 சொப்பனம் கண்டான். 42:6 எதை சொப்பனத்தில் கண்டானோ அதை நிஜமாகவே பார்த்தான். சொப்பனத்துல பார்த்தா அண்ணன் மாதிரிலாம் இவன் ஒன்றும் சொல்லல, நீங்க எல்லாம் என்ன செய்ய போறிய, வணங்க போறீங்க. ஆனா சொப்பனத்துல கண்டான். ஆனா இங்க 6 வரும்போது எதை சொப்பனத்துல பார்த்தானோ அத சொந்த கண்ணால கர்த்தர் பார்க்க வச்சார். ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எதெல்லாம் நடக்கும் என்று விசுவாசிச்சிருக்கீங்களோ, எதெல்லாம் கர்த்தர் செய்வார்னு உங்க விசுவாச கண்ணால் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ, எதெல்லாம் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நடக்கும் என்று உங்க தரிசனத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ, இயேசுவின் நாமத்தினால் இந்த பலிபீடத்தை நான் டிக்ளேர் பண்றேன். 2025 விசுவாச கண்ணால் பார்த்ததை, சொப்பனத்தில் பார்த்ததை, தரிசனத்தில் பார்த்ததை 2025 கர்த்தர் சொந்த கண்ணால கர்த்தர் பார்க்க வைப்பாராக. விசுவாசிக்கிறீங்களா? எதிர்பார்த்த ரிசல்ட் வரல இன்னும் இங்க. அப்ப எனக்கு என்னன்னா, சிலர் இன்னும் அப்படிப்பட்ட விசல்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கணும். முதல்ல விசுவாச கண்ணால் பார்த்தா தான் சொந்த கண்ணில் கர்த்தர் பார்க்க வைப்பார். புரிகிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாச கண்ணால பார்க்கிறேன். ஆமை இடநாள் கூட்டங்கள்ல கூட இந்த இடம் நிரம்பி இருப்பத விசுவாச கண்ணால பார்க்கிறத. ஒரு முறை திடீர்னு ஒரு சொப்பனம் பார்த்தேன். அது என்னுடைய விஷயம் நடக்கும், நடக்காம அடங்கிறது கிடையாது. ஸோ சர்ச்சு இங்கே ஃபுல் நிரம்பி இருந்து அதை சொந்த கண்ணால் பார்க்க வச்சார். பட் அது சண்டே சர்வீஸ் நடக்கணும். நான் எப்படி ஒரு நாள் நான் கூட்டம் சொப்பனம் தான் பார்க்குறேன், முடிச்சு நான் மேலே வரேன். நான் வரும்போதே இங்கே இடம் எல்லாம் ஃபுல்லாகி இங்கே ஸ்டேஜ்லையும் பிள்ளைகளை என்ன செஞ்சுருக்கு, உட்கார வச்சிருக்கு. பிள்ளைகள் ஏன்னா உள்ள கீழே உட்கார என்ன இல்லை, இடம் இல்லை. அதனால சின்ன பிள்ளைகளெல்லாம் தூக்கி என்ன எங்கே வைக்கிறோம், இங்கே ஸ்டேஜில் உட்கார வைக்கிறனால பெரியவங்க எல்லாம் இங்கே கீழே நெருங்கி என்ன செய்கிறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் அதை அப்படியே மேலே வந்து பார்க்குறேன். எனக்கு அப்படியே நான் அப்படியே நான் பிரமிச்சுக்கிறேன். அப்படியே பார்க்குறேன், கண்ணை திறந்துட்டேன். ஓதி சொப்பனம் தான் என்ன செஞ்சுருக்கிறோம், பார்த்துருக்கோம். ஜஸ்ட் பாஸோட மீட்டிங் நடக்கும்போது கடைசி நாள் மீட்டிங்கில் சத்யதாஸ் பாஸ்டர் இருந்தார். பிள்ளைகள்லாம் இங்கே எடுக்க எல்லாம் தூக்கி ஃப்ரெண்டில் உட்கார வைப்போம் அப்படின்னு உடனே எனக்கு மனசு எனக்கு உள்ள இது பண்ணிட்டு இருக்கு, என்ன செய்யலான்னு. அவரை தூக்கி பிள்ளைகளை இங்கே மேலே உட்கார வைப்போன்னு உடனே எனக்கு அந்த சொப்பனம் அங்கே என்ன செய்யுது, ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்தோத்திரம். உடனே ஆமாம் எடுத்து உட்கார விட்டுருங்க. ஏன்னா எனக்கு மைண்ட் அங்கே கனெக்ட் ஆகுது. ப்ரைஸ் உட்கார வச்சோம். நான் விசுவாசிக்கிறேன், வெகு சீக்கிரத்தில் இங்கே சண்டே சர்வீஸுகளில் இடநாள் கூட்டங்கள்ல இடம் இல்லாத அளவில் பிள்ளைகளை வெகு சீக்கிரத்தில் இங்கே உட்கார வைக்கிற அளவில். ஆமென். விசுவாசம். உள்ள இடம் இல்லாமல் அநேகம் சேரை உள்ள போட இடம் இல்லாமல் சண்டே சர்வீஸுகளில் கூட ஃபாஸ்டிங் ப்ரேயர்களில் கூட மக்கள் வெளியே உட்கார்ந்து ஏன்னா உள்ள இடம் இல்லை. அதனால் இந்த சைட்லையும் ஃப்ரெண்ட்லையும் மக்கள் உட்கார்ந்து அவனோட வசனத்தை கேட்குற அளவில் கர்த்தர் ஆத்துமாக்களை 2025 விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. யோசேப்பு சொப்பனத்துல பார்த்தத சொந்த கண்ணால நான் நினைக்கிறேன், இவனுங்கெல்லாம் குனிந்து வணங்கும் போது யோசேப்புக்கு நேராக எதுதான் போயிருக்கும், சொப்பனம் தான் போயிருக்கும். தேங்க்யூ. சொப்பனம் தான் போயிருக்கும். என்னோட 17 வயசுல நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். அதுல எல்லாம் என்ன செய்தது, விளங்கினது. ஆனா இன்னைக்கு ஸ்தோத்திரம், இதை சொந்த கண்ணால் என்ன செய்கிறாரு, வணங்குறது வணங்காதது ரெண்டாவது. என்னோட பாயிண்ட் என்னன்னா, சொப்பனத்துல பார்த்தத தரிசனத்துல பார்த்தத ஆமென் ஆமென் சொந்த கண்ணால கர்த்தர் பார்க்க. சிலர் சபையை குறித்தும் பல தரிசனம் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஆமென். பல எங்கிட்ட சொல்லியிருக்கீங்க. போன ஆகஸ்ட் அந்த 1 month ஃபாஸ்டிங் கடைசியில் கூட பலர் பேசுனீங்க, இதெல்லாம் நடந்ததை. அதெல்லாம் நான் ரிசீவ் பண்ணுறேன், நான் விசுவாசிக்கிறேன்.
நீங்க பார்த்த தரிசனங்கள் எல்லாவற்றையும் 2025 சொந்த கண்ணால ஓ ஹalleluya. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க பார்த்தது, இந்த சபையை குறித்து பார்த்து, உங்க ஃபியூச்சரை குறித்து, உங்க எதிர்காலத்துல நீங்க எப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு எல்லாம் நீங்க பார்த்ததை நான் தேவ மனுஷனா சொல்றேன். அது அத்தனை கர்த்தர் சொந்த கண்ணால கர்த்தர் பார்க்க வைக்கிற ஆண்டுதான் 2025. இந்த வேர்டுக்கு முன்னாடி கைத்தட்டல், இந்த வேர்டுக்கு முன்னாடி கண்ணீர் தான் வரணும். ஹalleluya. ஆமென். யோசேப்பிட்ட கேட்டா, இதனால இதுக்கு தான் நான் இவ்வளோ பாடுகள், இதுக்கு தான் நான் இவ்வளோ பாதைகள், இதற்காகத்தான் நான் இவ்வளோ நெருக்கம், சிறைச்சாலை, அவமானம், நிந்தை, இந்த ஒரு காரியத்துக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸ்தோத்திரம். அந்த சிமியோன், ஆமென். அதான் என்னோட 4வது பாயிண்ட். போன கிறிஸ்துமஸ் சர்வீஸ் டைம் இல்லை. அவன் செய்த கிரியை என்னன்னா, அந்த பிள்ளை கையில தூக்கி எடுத்து வச்சுட்டு சிமியோன் சொல்றான், உங்களுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அவன் விசுவாச கண்ணால பார்த்துருக்கான். ஒரு நாள் நான் ஆலயத்துல போய் அந்த குழந்தைய நான் கையில என்ன செய்வேன், எடுப்பேன். அவன் விசுவாசத்துல அந்த தேவ மனிதர் பார்த்தத சொந்த கண்ணால பார்க்க வச்சாரு. கையில அந்த பிள்ளையை திருப்ப சொல்றான், இனி என் ஓட்டம் முடிந்தால் பரவாயில்லை அப்படின்னு. ஆமென். அதாவது அந்த பாயிண்ட்ல நான் சொல்ல வேண்டிய வேர்டு என்னன்னா, மருது குறிச்சுனா என்னால் அது பேச முடியல. அதாவது அவன் சொப்பனத்துல பார்த்ததை சொந்த கண்ணால பார்க்கிற வரையிலும் அவனுக்கு மரணம் வரவில்லை. வயசு ஆனாலும் எது வரல, மரணம் வரல. நான் சொல்றேன், எதெல்லாம், இதுதான் என்னோட பாயிண்ட், எதை சொல்லிதான் நான் முடிக்கணும். எதெல்லாம் நீங்க விசுவாச கண்ணால பார்த்தீங்களோ அதெல்லாம் சொந்த கண்ணால பார்க்கிற வரைக்கும் என்னோட ஓட்டம் முடியவே முடியாது. நான் இது சிலர் பார்க்கும் எனக்கு தெரியுது, சிலருக்கு தரிசனமே இல்லைன்றது எனக்கு புரியுது. இதுல ஏதோ வந்தோம், கைத்தட்டணும், டைரியில் எழுதணும். தரிசனம் ஒரு வெறி இருக்கணும். நீங்க அஞ்சு வருஷம் தாண்டி நீங்க எப்படி இருப்பீங்கன்றது இப்பவுமே நீங்க பார்க்கணும். உங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க நீங்க பார்க்கணும். உங்க ஃபியூச்சர் எப்படி இருப்பாங்க நீங்க பார்க்கணும். நீங்க எப்படி பயன்படுவீங்கன்றதை நீங்க இப்பவுமே என்ன செய்யணும், பார்த்தாதான் சொந்த கண்ணால பார்க்க முடியும். இதுல பார்க்காட்டா ஒண்ணு இல்லை. பார்க்கணும். விசுவாச கண்ணால என்ன செய்யணும், சொப்பனத்துல பார்க்கணும். நான் பார்க்கிறேன் 5 வருஷம் தாண்டி மினிஸ்ட்ரி எப்படி இருக்கும், என்னோட பயன்படுத்தல் எப்படி இருக்கும், எத்தனை ஜனங்களை முன்னாடி நிற்போம். அதை பார்க்கறனால தான், அதை பார்த்துட்டு ஓடுறனால நம்மளால சும்மா இருக்க முடியாது. நம்மளால சாதாரணமா ஒரு ஊழியம் செய்ய முடியல. நம்மிடத்துல வருஷம் போக போக வைராக்கியமும் வெறியும் இன்னும் அதிகமாயிட்டு தான் போகுதே ஒழிய டவுன் ஆக மாட்டேங்குது. ஏன்னா என் கண்ணு முன்னாடி ஒரு தரிசனம் இருக்கு. நான் உன்னை என் தரிசனத்துல நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதை தரிசனத்துல பார்த்ததோட நான் நிப்பாட்டக்கூடாது. தரிசனத்துல பார்த்ததை என் சொந்த கண்ணால நான் பார்க்கணும். நான் தீர்க்க தரிசனமா தைரியமா சொல்றேன், உங்க சொந்த கண்ணால கர்த்தர் பார்க்க வைப்பாரு. 2025 அதை ஆரம்பிக்க போகிறது. ஆமென். உங்க பேர பிள்ளைகளை உங்க கையில எடுக்க கர்த்தர் வைப்பார். உங்க பிள்ளைகளோட உயர்வுகளை, படிப்புகளை, மேன்மைகளை கர்த்தர் பார்க்க வைப்பார். சோத்திரம். அதான் நான் அதை பேசணும். நான் கிறிஸ்துமஸ் சர்வீஸ் பட்டு அவனுக்கு மரணமே வரல. அவன் அந்த குழந்தை, நான் நினைக்கிறேன் பலமுறை ஹாஸ்பிட்டலில் போயிருப்பார், அட்மிட் ஆயிருப்பார், ஐசியூ வார்டில் போட்டிருப்பாங்க, மூக்கில் அந்த ஓசா என்ன எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் வேடு கிடக்கு. பள்ளையை நீ சொந்த கண்ணால் என்ன செய்யணும், பார்க்க. டாக்டர் சொல்லியிருப்பா நாளைக்கு உனக்கு மரணம். ஆண்டவர் சொல்லுவார், நீ பிள்ளைய பார்க்க வேண்டியது. அது பார்க்கற வரைக்கும் உனக்கு என்ன வராது, மரணம். அதனால தான் பிள்ளையை தூக்கிட்டு சொல்கிறேன், உங்களுடைய இரட்சணியத்தை என் கண்கள். அந்த வசனம் எடுத்தீங்களா? ஆமென். தேங்க்யூ. எத்தனாவது? லூக்கா 2. வாசிங்க. லூக்கா 2 எத்தனாவது வசனம்? 32. தேங்க்யூ. உங்களுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அடுத்து தொடர்ந்து வாசிங்க கீழே உள்ளத. அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் என்ன செய்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹalleluya, இன்னும் சத்தமாய் ஹalleluya. இனி என்ன வேணாலும் என்ன செய்யட்டும், நடக்கட்டும். ஏன்னா நான் பார்க்க வேண்டியதை என் கண்கள் என்ன செய்தது, கண்டது. 29வது வசனம். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி இப்பொழுது இனி என்ன எங்க விடுறீரு, சமாதானத்தோட போக விடுறீர். இனி நான் மண்டையை போட்டாலும் குழப்பம் இல்லை, எப்படி நிம்மதியா போயிடுவேன். ஆமே. ஏன்னா நான் சொப்பனத்துல பார்த்ததை எதுல பார்த்துட்டேன், சொந்த கண்ணால பார்க்க வச்சு. இனி என்ன சமாதானத்தோட போக முடியும், என்ன வேடில்லை. இதே போல அடுத்த ஒரு விதவை தாயார் 84 வயது 37வது வயசுல. ஆமே. அவங்களுக்கும் அதை கர்த்தர் செய்ய வச்சார். 36 37. ஆமே. அந்த 36 கடைசி விவாகமானது 7 வருஷம் 14 புருஷனோட வாழ்ந்தவள் அதிக வயது சென்றவள். 37 அந்த தாயார் வயது 84 விதவை. ஆனால் தேவாலயத்தை விட்டு ஆமே நீங்காமல் உபவாசித்து ஜபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். போதும் போதும். ஆமே. இவங்கெல்லாம் வயசான ஆட்கள். ஆனாலும் 84 ஆனாலும் ஓட்ட முடியலை. ஏன்னா அவங்க சொப்பனத்துல பார்த்ததை எதுல பார்க்க வேண்டியிருக்கு, சொந்த கண்ணால. ஆமே. வயசானவங்களை மற்றவங்களை பார்த்து சொல்றேன், நீ விசுவாச கண்ணல பார்க்குற ஒரு பழக்கம் உனக்கு இருக்கும்னா இந்த 2025 ஸ்டார்ட் ஆகட்டும், அதை சொந்த கண்ணால கர்த்தர் பார்க்க வைப்பாராக. என்கிட்ட கேட்டா நிறைய இருக்கு. என்ன சொல், 100 கணக்கானது இருக்கு மண்டையில, 100 கணக்கானது. அதனால எவ்வளோ ஆயிரங்கள் வந்தாலும் லட்சங்கள் வந்தாலும் ஆத்துமாக்கள் வந்தாலும் நமக்கு எனக்குள்ள அது சந்தோஷத்தை தர. ஒருவேளை சந்தோஷம் வரும், ஆனால் திருப்தி வரவே வராது. ஏன்னா நமக்கு வெறி என்பது அது வேற, அது வேற லெவல் அது இருக்கு. சில சொன்னேன்னா உங்களுக்கு இவர் பைத்தியம் பிடிச்சவன் தான் சொல்லுவீங்க, ஏதோ மண்டை கலந்துட்டாருன்னு. அதனால பரவாயில்லை. அன்னைக்கு யோசேப்பு சொல்லும் போதும் ஏதோ பைத்தியம் பிடிச்சிட்டு அப்பா பகைச்சாரு, எல்லாம் பகைச்சாங்க. ஆனால் ஒரு நாள் அது நிஜமாகவே நடந்தது. நான் விசுவாசிக்கிறேன், எதெல்லாம் மனோஜ் கண்ணில் கர்த்தர் கொடுத்து தரிசனத்தில் பார்க்க வைக்கிறாரோ அது எல்லாவற்றையும் சொந்த கண்ணால் பார்க்காம மனோஜுக்கு ஓட்ட முடியவே முடியாது. கர்த்தர் விடவும் மாட்டார். நான் பிளஸ் பண்ற தீர்க்க தரிசனமா சொல்றேன், 2025 அடுத்த கட்டத்துக்கு போகும்போது என்ன நடக்குன்னா, விசுவாச கண்ணால பார்த்தது, தரிசனத்துல பார்த்தது, சொப்பனத்துல பார்த்தது சொந்த கண்ணால கர்த்தர் பார்க்க போச்சு. கண்களை மூடுவோம். மணி 1 ஆயிட்டு. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஓ என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகி என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மையாரா. ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல். கிரகிக்க முடியா. ஆமென். சர்வ ஞானியே. உங்க தலைக்கு மேல கை வச்சு சொல்லுங்க, என் விசுவாச கண்ணால பார்த்தது, தரிசனத்துல பார்த்தது, சொப்பனத்துல பார்த்தது 2025 சொந்த கண்ணால கர்த்தர் பார்க்க வைப்பாரு. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மையாரா. கிச்சன்ல வேலை செய்யும் போது சொல்லணும், விசுவாச கண்ணால பார்த்ததை. பாத்திரம் கழுவும் போது சொல்லணும், விசுவாச கண்ணால பார்த்ததை சொந்த கண்ணால பார்க்க வைப்பாரு.
எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பார்க்காத நன்மைகள் வரும். மற்றோட கரத்தில் போக வேண்டியது என் கையில் கற்று கொண்டு தருவார். இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி புலம்பிகிட்டே இருக்கணும். ஆமே. ஏன்னா எனக்கு தரிசனம், எனக்கு ஓட்டம் பெருசு. எனக்கு இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள். நான் 2025 இதை சுதந்திரிக்கணும். கர்த்தர் சுதந்திரிக்க வைப்பாராக. ஆலே. ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மாலையிலே ஆண்டு அனுமதி இதை திரும்பவும் இனி யோசிப்போம். லைஃப் இருந்து என்ன அடுத்த கட்டத்துக்கு என்னெல்லாம் நடக்கும் என்பதை தியானிப்போம். உபவாசம் இருக்க முடிஞ்சவங்க உபவாசத்தில் இருங்க. நைட்டு சாப்பிடுங்க. ஃபுல் டைம் முன்னா ஃபுல் டைம் இருங்க. ஆமே. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இந்த ஏன்னா அந்த நமக்கு முன்னாடி அந்த வெறி இருக்குது, வைராக்கியம் இருக்குது. இதெல்லாம் நான் 2025 சுதந்திரிக்கணும். இந்த வருட கடைசியில் கர்த்தனை கொண்டு வந்திருக்கிறார். இது ஆமே. நான் யாரை வற்புறுத்தலை. பட் உங்களை அந்த தாகம் வைராக்கியம் தான் ஃபாஸ்டிங்கில் இருங்க. கர்த்தர் உங்கள் சரீரம் முடியலைன்னா விட்டுருங்க, போய் சாப்பிடுங்க. இல்லைன்னா நைட்டு சாப்பிடுங்க. இல்லைன்னா நம்ம நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்சு நம்ம ஃபுட்டு நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுகிறோம். நான் போன வாரமே சொன்னேன் நாட்கள். அதனால் அது முடிச்சுட்டு கம்யூனியன் சர்வீஸ் முடிச்சுட்டு நீங்கள் இங்கே நம்ம சேர்ந்து சாப்பிட்டுட்டு சர்ச்சிருந்து சாப்பிட்டு போகிற மாதிரி ஃபாஸ்டிங் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பலிபீடத்திலிருந்து கடந்த வெள்ளிக்கிழமை என்னென்ன வார்த்தைகள் வந்துச்சோ அதை அற்பமாக எடுத்துடாதுங்க. உங்களை காட்டிலும் நான் வெறியாக இருக்கிறேன். இந்த திரும்ப இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு வேணும்னா திரும்ப அதை கேட்டு அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வாராக. நாளைக்கு மதியத்துக்கு மேலே நம்ம இந்த சமையலுக்கான வேலையும் செய்யணும். நீங்கள் மதியத்தை நம்ம ஜாய்சஸ் செல்வராஜ் பாஸ் ஒன்று இல்லை. ஆமே. எனக்கு அப்படி 2 மனை தான் இருந்து போடணுமா வேண்டாமா அப்படின்னு ப்ரைஸ் ஆனால். பட்டு போனால் நம்ம பல்படுத்த சொன்னனால நம்ம வார்த்தை மாறக்கூடாது அப்படின்னு. அதனால் ஆண்டவர் தேவையை சந்திச்சுட்டு இருக்கிறாரு. ஆமே. நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் மற்றபடி நீங்கள் மதியத்து மேலே அந்த சமையலுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண வர முடியும். உங்களை அன்போடு கேட்குறேன். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார், உண்மை என்னோடு பேசி கொண்டு இருக்கிறாரு. 2025 நான் சிலதை பார்க்காம நான் விட மாட்டேன். ஆமேன். நல்ல பிதாவே நன்றியோடு வாழ்த்துறோம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் இடைப்பட்டு இன்னைக்கும் காலையிலே நீர் இந்த வார்த்தைகளை தந்து எங்களை அதிகமாக நேசிக்கிறப்பா. இந்த வார்த்தைகளாக மட்டும் இருக்கக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் சுதந்திரிக்க கிருபை செய்யும். மாலை கூட்டத்தை ஆசீர்வதியும். உபவாசம் இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்தும். நல்ல கருத்தில் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா போயிட்டு வாங்க.